சரி, நான் பேசுற விளங்குதா? சரி, நாங்க அன்றைக்கு வந்து படிக்கிற பாடம் ரிவிஷன் என்ற பாடத்துல மாபல்ற நிறம் காணல், அதாவது நிகழ்தகவு அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் நாங்க இன்றைக்கு படிக்க போறோம். இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறார்கள். ரைட். வீடியோ ஆன் பண்ணிக்கிறாக்கள்ல ஒரு 6-7 பேருக்கு தெரியும். மற்றாக்கள் அப்படியே அமர்ந்திருக்கிறீங்க. தெரியுதோ அல்லது தெரியலையோ தெரியல. சரி, என்னன்னு சொன்னா நிகழ்தகவு. இப்ப நிகழ்தகவுல பேசுற திக்கி திக்கி வருதா? இல்ல தானே? சரி. வீடியோ பெருசா இருக்கு தானே? சரி. நிகழ்தகவுல எங்களுக்கு வழமையா கேள்வி வரும். அதாவது இதுல வந்து உங்களுக்கு வார கேள்விகள், பெரும்பாலான கேள்விகள் தவிர, தவிர, தவிர 2 வார வினா இருக்குது. அதேபோல 10வது வினா 2023ஆம் ஆண்டு ஃபெஸ்ட்டுக்கு வந்த வினா. 2023ஆம் ஆண்டு வந்த அதுக்கு பிறகு நாங்க வந்து நிறைய பேப்பர்ல வந்து ஆ அந்த கேள்வியோட சம்பந்தமா நேரடியா, அதாவது தடவைகள மாத்தி மாத்தி நாங்க எடுத்திருக்கிறோம். அதுக்கு முன்ன நாம வந்துட்டு கிரேட் 4ல, கிரேட் 5ல ஸ்டார்ட்டுகள்ல பெரும்பாலான படிக்கிறப்ப என்னன்னு சொன்னா, நிறப்பந்துகள் எத்தனையாவது தடவையில எடுக்கலாம் என்கிற மாதிரி. அடுத்தது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனது பிறகு படிக்கிறப்ப என்னன்னு சொன்னா, ஒரே தடவையில 3 எடுக்கணும். ஒரே தடவையில ஒரே நிறத்தில் எடுக்கணும். 2 கோட்டெல்லாம் நாங்க படிச்சிருப்போம். சரி, இப்ப வந்து ஸ்டார்ட்ல இருந்து சொல்லப்போனா நிகழ்தகவு. அதாவது உதாரணத்துக்கு ஒன்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இப்ப ஒரு கூடை ஒன்று இருக்குது. இந்த கூடைக்குள்ள நீங்க பார்க்காம, இந்த கூடைக்குள்ள என்னன்னு சொன்னா 3 சிவப்பு இருக்குது, 4 நீலம் இருக்குது, 5 பச்சை இருக்குது. அதாவது மாபிள்கள் இருக்கு. இத நீங்க பார்க்காம எடுக்கக்குள்ள அது பச்சையா வரணும். என்று சொன்னா, நீங்க எத்தனையாவது தடவையில எடுப்பீங்க? சரியா? எப்படின்னு சொன்னா, அது வந்து பச்சையா வரணும். எடுத்த உடனே அது பச்சை நிறத்துல இருக்கணும் மாபிள். அப்ப நீங்க எத்தனையாவது தடவையில எடுப்பீங்க? என்று சொல்லி போட்டு கேள்வி கேட்காங்க. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இதுக்கு வந்து நாங்க எடுக்க போறால் ஒன்றுமே லக் இல்லாதால், நாங்க சீட் எடுக்க போறோம் அப்பம், சீட் எடுக்க போனா கடைசில தான் எங்களுக்கு விழுகிற. எங்களுக்கு முதலாவது விழுகிறியே இல்ல. அதாவது சீட்டு துண்டு எடுக்க போறோம். சரிம்மா? சீட்டு துண்டண்டா? சரியா? ரைட். அப்ப அதுல கடைசில தான் எங்களுக்கு விழும். நாங்க ஒரு லக் இல்லாதால் என்று நினைச்சுத்தான் இதுக்கு நாங்க ஆன்சர் எடுக்கணும். சரியா? இப்ப எப்படின்னு சொன்னா, இதுல 3 சிவப்பு இருக்கு. சிவப்பு வந்து 3, நீலம் வந்து எத்தனைன்னு சொன்னா 4, பச்சை வந்து 5 என்று சொல்லி இருக்கு. கண்ணை மூடிட்டு கொண்டு போய் நான் இதுக்குள்ள வந்து எடுக்கணும். எடுத்தா அது பச்சையா வரணும். எத்தனையாவது தடவையில எடுப்பா? என்று சொன்னா, முதலாவது தரம் எடுக்கிறேன் பச்சை தான் வரணும் அண்டுட்டு எடுக்கிறேன், என்ன வருதுண்டு சிவப்பு வருது. சரி, சிவப்பு வருது. 2வது தரம் எடுக்கன் நீலம் வருது. எனக்கு தேவை பச்சை தான். 3வது தரம் எடுக்கன் நீலம் தான் வருது. 4வது தரம் எடுக்கன் சிவப்பு வருது. 5வது தரம் எடுக்கன் பச்சை வரும் பச்சை வரும் ஓதி ஓதி எடுக்க எடுக்கன் அப்பையும் வருது இல்ல, அப்பையும் சிவப்பு வருது. 5வது தரம் சரி. 6வது தரம் எடுக்கன் நீலம் வருது. 7வது தரம் எடுக்கன் நீலம் தான் வருது. 8வது தரம் கையோட்டுற என்ன வரும்? நீலம் வருமங்கிறால் நீலம் வரும். இப்ப பாருங்க, சரியா? இனி சிவப்பு வாரத்துக்கு இனி இடம் இருக்கா? ஏனென்றா உள்ளுக்கு 3 சிவப்பு, 3ம் வெளியில வந்துட்டு. சரியா? அப்ப சிவப்பு இனி வராது. அடுத்தது நீலம் வாரேண்டா 1 2 3 4 4 தரம் நீலம் வந்துட்டு. அப்ப நீலமும் இனி வராது. ஆகவே இனி வார என்று சொல்லி சொன்னா, இனி நிச்சயமா பச்சை தான் வரணும். ஏனென்றா அங்க சிவப்பும் இல்ல, நீலமும் இல்ல. இனி வார என்று சொல்லி சொன்னா, சரியா?
இனி வாரேன்னு சொன்னா இனி பச்சை தான் வரணும். அப்ப எத்தனையாவது தடவையில பச்சை வரும் என்று கேட்டா, இப்ப சிவப்பு ஒரு தரம், 2 தரம், 3, 4, 5, 6, 7 7 தரமும் உள்ளுக்கோட்டை எடுத்துட்டேன், வந்துட்டு பச்சை வரல. அப்ப 8வது தரம் பச்சை வருது. ஆவி 8வது தரம் வருது. சரி, இப்படி கணக்கு தரக்குள்ள நாங்க ஒவ்வொரு தரமா போட்டு 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 பார்த்து எடுக்கலாமா என்று சொன்னா இல்ல. அப்ப அதுக்கு ஒரு ஷார்ட் வே உண்டு. எப்படி, என்ன ஷார்ட் வே என்று கேட்டா, உங்ககிட்ட என்ன கலரை கேட்காங்க, நீ என்ன கலர் எடுக்கணும் என்று கேட்காங்கண்டா பச்சை கலர் எடுக்கணும். அப்ப இந்த பச்சையை விட்டு போட்டு பச்சையை மறைச்சு படிங்க. பச்சையை விட்டு போட்டு மற்றது கலர் எத்தனை கலர் இருக்கு? 3. அதாவது என்ன எத்தனை இருக்குது, எத்தனை கலர் இல்ல, என்ன எத்தனை பந்து இருக்கு. அப்ப 3, 4, 7 இருக்குது. சரியா? 3, 4, 7. அப்ப 7ஓட 1 கூட்டணும். அப்ப 7ஓட 1 கூட்டினா இந்த அரைக்கிறத விடுங்க. இந்த அரைக்கிறது 7, 7ஓட 1 கூட்டினீங்கன்னா 8வது தடவை என்று சொல்லி ஆன்சர் நமக்கு 8வது தடவை என்று வரும். சரியா? இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இதை நீங்க லேசா அடுப்பீங்க. ஒரு பிஸ்கட் பட்டி ஒன்றுக்குள்ள 3 கருப்பு இருக்குது, 4 நீலம் இருக்குது. கண்ணை மூடிட்டு எடுக்கக்குள்ள நீளமா வரணும். எத்தனையாவது தடவையில் எடுப்பீங்க என்று கேட்டா நீளம் கேட்காங்க. எதை கேட்காங்களோ அதை விடுங்க. அடுத்த தோட 1 போட்டுங்க. 3ஓட 2 போட்டீங்கன்னா 4வது தடவை. சரியா? 4வது தடவை. சரி, இப்ப கண்ணை மூடிட்டு எடுக்கக்குள்ள கருப்பா வரணும் என்று சொன்னா எத்தனையாவது தடவையில் எடுப்பீங்க? கருப்பு. இது 3 கருப்பு, 4 நீலம். எத்தனையாவது தடவையில் எடுப்பீங்க? கருப்பு வரணும். கருப்புன்னு சொன்னா இப்ப நாங்க பார்க்கணும், என்ன கலர் கேட்குறீங்க? கருப்பு. கருப்போட நிறம் எத்தனை? 3. அப்ப இந்த 3 விட்டுட்டு ஏற்கனவே இருக்கிறது 4. 4ஓட 1 கூட்டினா 5 என்கிறது 5வது தடவையில என்று சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோ திக்கி வருதா? இல்லை, கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதால அந்த வீடியோ கொஞ்சம் திக்கி வந்திருக்குது. சரி சரி, இப்ப உங்களுக்கு இன்னொரு உதாரணம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கணக்குக்கு போவோம். சரியா? சரி, கணக்குல முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, முதலாவது கேள்வி இதுல கார்ட்போர்ட் பெட்டி ஒன்றுல
4 சிவப்பு பந்துகளும் 2 கபில நிற பந்துகளும் ஒரு பச்சை நிற பந்தும் இருக்குது. ஒரு கார்ட்போர்ட் பெட்டிக்குள்ள சரி இப்படி ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. அதுல சிவப்பு எத்தனைன்னு சொன்னா 4, கபில நிறம் வந்து 2, பச்சை வந்து 1. சரி இப்ப உங்களுக்கு கேக்குறாங்க சரி என்ன கலரை கேக்குறாங்க? அதிகபட்சமாக கட்டாயமா ஒரு பச்சை நிறம் எடுக்கணும். கட்டாயமா ஒரு பச்சை நிறம் எடுக்கணும். அப்ப இங்க பார்த்துக்கொள்ளுங்க. தெரியாத ஆக்கள் இப்படி நாங்க ஆன்சர் எடுக்கிறேன்னு சொன்னா பச்சையா எடுக்கணும். பச்சைண்டா எதை கேட்காங்க அதை நீங்க விடுங்க. இதை வெட்டுங்க. சரி சரி எதை கேட்காங்களோ அடுத்தது என்ன இருக்கோ அதோட ஒன்றை கூட்டுங்க. அடுத்தது 6. சரி 6ஓட ஒன்றை கூட்டினா 7வது தடவை. ஆன்சர் என்னன்னு சொன்னா 7வது தடவை. யாருக்கு சரி? எதை கேட்காங்களோ அதை விட்டு அடுத்ததோட ஒன்றை கூட்டணும். மிச்சமாயிருக்கிறதோட ஒன்றை கூட்டணும். அப்ப 7வது தடவை. சரி அடுத்த கேள்வி பாப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இதுல சிவப்பு 4ஆம், 2 கபிலமாம், ஒரு பச்சையாம். அப்ப எங்களுக்கு பச்சையே கேட்காங்க. அப்ப பச்சையை விட்டீங்களா மேல இருக்கிறது 4ம் 2ம் 6, அதோட நீங்க ஒன்றை கூட்டினீங்களா 7 என்று சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது உள்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் 5 சிவப்பு நிற மாபிள்களும் 2 பச்சை நிற மாபிள்களும் இருக்கு. 5 சிவப்பு சரியா 5 சிவப்பு, சிவப்பு 5, 2 பச்சை. இப்ப எதை கேட்காங்க? நிச்சயமா சிவப்பு வரணும். அப்ப சிவப்பை விட்டமெண்டா சரியா மற்றது எத்தனை கலர் என்று சொல்லி கேட்டா 2 கலர் இருக்குது. அதோட நாங்க ஒன்றை கூட்டினா நிச்சயமா படுறது 3. அது எப்படி நீங்க சொல்றீங்க என்று சொல்லி ஒரு ஆள் கேட்டா சரியா இதுக்குள்ள வந்து 5 என்னது 5 சிவப்பும் 2 பச்சையும் அப்படியா 5 சிவப்பு 2 பச்சை 5 சிவப்பு சிவப்புல வந்து 5 2 பச்சை பச்சை வந்து 2. இப்ப நிச்சயமா அது வந்து சரியா நிச்சயமா அது பச்சை நிறத்துல வரணும் என்று சொன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு லக்கு இல்லாதால் முதலாவது மெடிக்கன் என்ன வருகுதுன்னு சொல்லி சொன்னா சிவப்பு வருது. 2வது தரமும் சிவப்பு தான். 3வது தரமும் சிவப்பு தான். 4வது தரமும் சிவப்பு தான். 5வது தரமும் சிவப்பு. 6வது தரம் சிவப்பு. சரியா பிள்ளையா கையுத்துங்க. 6வது தரம் சிவப்பு. சரிங்கிறாங்க கையுத்தலாம். பிள்ளை ஏன் பிள்ளை உள்ளதே 5 சிவப்பு தான். 6வது எப்படி சிவப்பு வரப்போகுது? அதனால சரியா இனி சிவப்பு வராது. 5வது தரத்தோட முடிஞ்சு. இனி வாரது பச்சை தான். அப்ப எத்தனையாவது தடவையில 6வது தடவையில பச்சை வருது. ஆகவே இதுக்கு தான் நாங்க சோட்டா என்ன எடுக்க வேண்டாம். பச்சையே கேட்காங்களா அதை விட்டுட்டு ஏற்கனவே இருக்கிறதோட ஒன்றை கூட்டுங்க. 5ஓட ஒன்றை கூட்டினா 6. அடுத்த கேள்வி கேட்டிருக்குது சிவப்பு வரணும். அப்ப சிவப்பை விட்டா மற்றது பச்சை 2 இருக்குது. இதோட ஒன்றை கூட்டினா 3வது தடவை. சரி 3வது தடவை. பச்சையை அடுத்தது வந்து பச்சை எடுக்கணும் என்று சொல்லி சொன்னா இது வந்துட்டு என்ன வரும்? நிச்சயமா சிவப்பு வந்து கேட்டது வந்து சிவப்பை எடுக்கணும் என்று சொல்லி சொன்னா சிவப்பை விட்டுட்டு மத்ததை போட்டீங்கன்னு சொன்னா சரியா 3வது. அடுத்தது வந்து 2வது கேள்வி பச்சை எடுக்கணும் ஏண்டா இதை விட்டு போட்டு அடுத்ததுங்கிட்ட 6வது தடவை. அப்ப முதலாவதுக்கு 3, 2வதுக்கு 6. அடுத்த கேள்வி சரியா அடுத்த கேள்வி உள்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் 5 சிவப்பு நிறங்களும் 2 பச்சை நிறங்களும் 3 வெள்ளை நிறங்களும் உள்ளது. 5 சிவப்பு 2 பச்சை 3 வெள்ளை.
நிச்சயமா சிவப்பு நிறம் மாபிள் எத்தனையாவது தடவையில வரும் என்று கேட்கிறாங்க. சிவப்பு 5 பச்சை சிவப்பு வந்து 5, பச்சை வந்து 2, வெள்ளை வந்து 3. சரியா? வெள்ளை வந்து 3. முதலாவது உங்களுக்கு கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா சிவப்பு எடுக்கணும். சிவப்பு எத்தனையாவது தடவையில் எடுக்கலாம். 2வது கேள்வி உங்களுக்கு கேட்கிறாங்க பச்சை எடுக்கணும். 3வது தடவையில் வந்துட்டு வெள்ளை எடுக்கணும். சரி, இதுதான் உங்களுக்கு கேள்வி. இது கேள்வி. இப்ப உங்களோட ஆன்சர்கள் முதலாவதுக்கு சிவப்புக்கு எத்தனை? முதலாவது சிவப்புக்கு 6 தடவை. சரியா? அப்படியா? அப்ப ஃபர்ஸ்ட்க்கு சிவப்பு எடுக்கணும் என்கிறாங்க. அப்ப சிவப்புண்டா இதை விட்டா இது 2 5, அதோட ஒண்ட கூட்டினா 6வது தடவை. 6 போட்டா சரி. ரைட். சல்கா விளங்குதா? சல்கோட ஆன்சர் சரியா? சார். ரைட். 2வது பச்சை எடுக்கணும். அப்ப பச்சை எத்தனை இருந்தா இருக்கு? பச்சையை மறைங்க. அங்கால அவங்களுக்கு என்ன விளங்குது? 5 3 8. 8 சரியா ஆன்சர்? 8 ஆன்சர் சரியா? இல்ல, அதோட ஒண்ட கூட்டினா 9 என்றது வரும். சரி, அடுத்த கேள்வி வெள்ளை நிறத்துல. வெள்ளை இதை எப்படி செஞ்சா 5 2 7, 7ஓட ஒண்ட கூட்டினா 8. 8வது தடவை. சரி, அடுத்த கேள்வி. அப்ப 6 9 8. இதுக்கு ஆன்சர் வந்து 6, இது 9, இது 8. அடுத்தது உள்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் 5 சிவப்பு நிற மாபிள்களும் 2 பச்சை நிற மாபிள்களும் உள்ளன. இவற்றில் ஒரே நிறத்திலான 2 மாபிள்கள் நிச்சயமாக எத்தனை தடவையில் எடுக்கலாம் என்று கேட்டீங்க. சரியா? ஒரே நிறத்திலான மாபிள்கள். இப்ப என்னவா, இங்க 5 சிவப்பா ஒரு இதுக்குள்ள வந்துட்டு 5 சிவப்பு வந்து 5, பச்சை வந்து 2. இதுதான் கேட்கிறாங்க. சரியா? இப்ப கேட்கிறாங்க என்னடா, எடுக்கக்குள்ள ஒரே நிறத்துல 2 வரணும். இது எத்தனையாவது தடவையில் எடுக்கலாம்? ஒரே நிறத்துல 2. இந்த மாதிரி ஒரே நிறத்துல 2, ஒரே நிறத்துல 3, ஒரே நிறத்துல 4 வரணும் என்று சொல்லி கேட்டா நம்ம ஆன்சர் என்ன செய்யணும்னு சொன்னா எத்தனை கலரோ அதோட ஒண்ட போட்டணும். சரியா? எத்தனை கலர் இருக்குதோ, அதாவது கலரோட, அதாவது இந்த 2 கலர் என்று சொல்லி சொன்னா இப்ப சிவப்புல ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறது 1 வரும் மன்னிக்கும். சரியா? 2வது தரம் பச்சை வருதுன்னு வைங்க உதாரணத்துக்கு. 3வது தரம் சரியா சிவப்பு வருது. இப்ப இவ்விடத்தை இங்க 2 ஒரே நிறத்துல 2. சரியா? ஒரே நிறத்துல இங்க இந்த ஒரு சிவப்பு, இந்த ஒரு சிவப்பு. ஆகவே ஒரே நிறத்துல 2 வரணும்டா எத்தனையாவது தடவையில் எடுக்கலாம்டா 1 2 3. அப்ப 3வது தடவையில் எடுக்கலாம். அப்ப எங்களுக்கு வந்து நீலம் வந்துட்டு இருக்குது 6, சிவப்பு வந்துட்டு இருக்குது 3. இப்ப ஒரே நிறத்துல 2 எடுக்கணும். எத்தனையாவது தடவையில்? சரி, தெரியாதாக கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரே நிறத்துல சரியா, ஒரே நிறத்துல 2 எடுக்கணும். எத்தனையாவது தடவையில என்று கேட்டா இப்ப பாருங்க எத்தனை நிறம்? 4 நிறம். சரியா? எத்தனை நிறம்? 4 நிறம். ஒரே நிறத்துல 2 எடுக்கணும். அப்ப 1 1 1 1 இன்னும் 1 போட்டா 2 வருகிறது. சரியா? அப்ப 1 2 3 4 5. அப்ப 5வது தடவை. சரியா? 5வது தடவை. சரி, இன்னொன்று கேட்கிறாரு எப்படின்னு சொன்னா ஒரே நிறத்துல 3 வரணும். ஒரே நிறத்துல 3 வரணும். அப்ப ஒரே நிறத்துல 3ண்டா கவனிச்சு கொள்ளுங்க.
இது ஒன்று 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 இப்படி வரணும். நீங்க ஒன்று போட்டு வரக்குள்ள இப்படி வரணும். அப்ப இப்படி வாரது ஒன்று 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 இங்க 3 வருது. ஆகவே எத்தனையாவது தடவையில் என்றா 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 9வது தடவையில விளங்கினதா? சரியா? அப்ப இதுக்கு யார் ஆன்சர் எடுப்பீங்க? ஒரே நிறத்துல 4 வரணும். ஒரே நிறத்துல 4 வரணும். பாப்பா ஆகிப் ஒரே நிறத்துல 4 5 சார். எத்தனையாவது? 5வது தடவை. வேற ஹபீபா? 13 சார். 13. ஆன்சர் சரியாண்டு பாப்பா. ஒரே நிறத்துல 4 கேட்கிறேன். ஒரே நிறத்துல 4. அப்ப 1 1 1 1 1 1 1 1 இப்படி வந்துட்டா வரும் வரைக்கும் நாங்க போட்டு எடுத்து ஆன்சர் எடுக்கலாம். அப்ப இப்படி போடலாத? அப்ப ஒரு கேட்காரு 4 வந்துட்டு தானே. அப்ப 4 வந்துருந்தானே. அப்ப என்னதுக்கு இது இருக்கு கீழே? சரியா? அப்ப நாங்க எல்லாத்துக்கும் போட்டு எடுத்து ஆன்சர் எடுக்கணும். அப்ப சரியா? 4 நிறம் என்று சொல்லி சொன்னா 1 1 1 1 1 இப்படி போட்டு இப்ப 1 2 3 4 வந்துட்டு. ஆகவே இந்த நாங்க எண்ணினம் என்று சொல்லி சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13வது தடவையில சரியா? 13வது தடவையில ஒரே நிறத்துல 4 வரும். ஒரே நிறம் சொன்னா சிவப்பு அல்லது பச்சையோ நீலமோ சிவப்பு. சிவப்பு 2 தரம் வந்தீங்கன்னு. சரி, ரைட். இன்னொரு உதாரணம். மஞ்சள்ல 2 பச்சையில 3 வெள்ளையில 4 கருப்புல 2 கேக்குறேன். இது ஒரு நிற காலுறைகளாகும். சரியா? இது ஒரு நிற காலுறைகளில் தரப்பட்டுள்ளது. மஞ்சள் நிற காலுறைகள் 2 இருக்கு, பச்சை நிற காலுறைகள் 3 இருக்கு, வெள்ளை நிற காலுறைகள் 4 இருக்கு, கருப்பு நிற காலுறைகள் 2 இருக்கு. ஒரு சோடி காலுறைகள் எடுக்கிறதுக்கு எத்தனையாவது தடவையில் எடுக்கணும்? ஒரே நிறத்திலான ஒரு சோடி காலுறைகள் எடுக்கிறதுக்கு எத்தனையாவது தடவையில் எடுக்கணும்? ஒரு சோடி காலுறைகள். ரைட். இப்ப தெரியா ஒரு சோடி என்றா என்ன? ஒரு சோடி என்றா 2. அப்ப ஒரே நிறத்திலான 2 எடுக்கணும் என்று கேட்கிறாரு மறைமுகமா. விளங்குதா? நேரடியா கேட்காம மறைமுகமா கேட்காரு. ஒரு சோடி என்றா 2, ஒரே நிறத்துல 2. அப்ப ஒரே நிறத்துல 2 என்றா 1 1 1 1 1. அப்ப இந்த 2 வந்துச்சு. சரியா? அப்ப 1 2 3 4 5வது தடவையில. விளங்குதா? சரி. இன்னொன்று மஞ்சள்ல 20 பச்சையில 7 வெள்ளையில 8 கருப்புல 50. சரியா? ஒரே நிறத்திலான ஒரு சோடி காலுறைகள் எடுப்பதற்கு எத்தனையாவது தடவையில் எடுக்கலாம்? ஒரே நிறத்திலான ஒரு சோடி காலுறைகள் எடுக்கிறதுக்கு எத்தனையாவது தடவையில் எடுக்கலாம்? ஞான வழக்க கேள்வி இப்படித்தான் கேட்டுச்சு. அமௌண்ட கொள்ளையா போட்டு சரியா? முதலாவது ஞான வழக்குல பாருங்க 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 10ஆவதுக்கு 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கும். எத்தனையாவது தடவையில் இருக்கும்? பார்த்தா 20 70 50 கொள்ளையா இருக்குது. அப்ப கொள்ளையா வரும் அவட என்றா அப்படி ஒன்றும் இல்லை. சரியா? ஒரே நிறத்துல 2 1 1 1 1 1. அப்ப 1 2 3 4 5 5வது தடவை. சரியா? விளங்கிட்டா?
ரைட். அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு சொன்னா 5வது தடவை. அப்ப நாங்க கேள்விக்கு போவோம். கேள்விக்கு போனோம்னு சொன்னா இதுல உள்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் ரைட் 4வது கேள்வி இருக்குது. உள்பக்கம் தெரியாத பெட்டி 5 சிவப்பு நிற மாபிள்களும் 3 பச்சை நிற மாபிள்களும் உள்ளன. ஒரே நிறத்திலான 2 எடுக்கணும் என்று சொல்றாங்க. இங்க சிவப்பு இருக்குது, அடுத்தது பச்சை இருக்குது. 1 1 1. சரி, அப்ப எத்தனையாவது வேண்டும்? 3வது தடவை. நைட் 9:30 மணி கிளாஸ் வந்து பெரும்பாலும் ரிவிஷன் தான். நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதால தான் நான் விளங்கப்படுத்தி அப்படியே போறேன். இப்போ ஒவ்வொருக்கிட்ட கேள்வி கேட்டு செய்தியாண்டு கேட்டு இருக்கிறதுக்கு இந்த 9:30 மணி அரை மணித்தெல்லாம் காணும். இப்பவே விளங்கப்படுத்த 10 மணி ஆயிட்டுது. சரியா? ரைட். அடுத்த 5வது கேள்வி. உள்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்று 3 நீல நிற பீனிகளும், என்ன கலர்? நீல நிற பீனிகளும், அடுத்தது 3 கருப்பு நிற பீனிகளும் அடுத்தது உள்ளன. சரியா? பேனைகள் உள்ளே பார்க்காமல் ஒரே நிறத்திலான 2 பேனைகள் எடுக்கணும் என்று சொல்லி சொன்னா 2 நிறம் தான் இருக்குது. ஒன்று நீலம் இருக்குது, அடுத்தது வந்து கருப்பு இருக்குது. ஆகவே 1 1 1. 3வது தடவை. ஆன்சர் வந்தது 3வது தடவை. 6வது கேள்வி. 6வதுக்கு 5 நீல நிற பேனா, 5 சிவப்பு நிற பேனா, சிவப்பு பந்து, 5 நீல நிற பந்து, 5 சிவப்பு நிற பந்து, 5 ஊதா நிற பந்து. பந்துகளை பார்க்காமல் ஒரே நிறத்திலான 3 கட்டிக்கிறார். ஒரே நிறத்திலான 3. அப்ப சரியா? நீலம், சிவப்பு, ஊதா. 1 1 1 1 1 1 3 கட்டத்தினால இங்க 3 வருது. 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7. 3வது ஆன்சர். சரியா? 3வது ஆன்சர் சரி என்றால் கைது. எத்தனையாவது ஆன்சர்? 2வது ஆன்சர். 7 விட 7வது தடவை 2வது ஆன்சர். ரைட். அடுத்ததான் முக்கியமானது. என்னிடம் காணப்படும் பந்துகளில் 5ஐ தவிர ஏனையவை தமிழ் புத்தகங்கள், 6ஐ தவிர ஏனையவை கணித புத்தகங்கள், 7ஐ தவிர ஏனையவை ஆங்கில புத்தகங்கள். என்னிடம் உள்ள புத்தகங்கள் எத்தனை? ரைட். இந்த வினா வந்தா தவிர 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 இப்படின்னு சொல்லி கேள்வி வந்தா இந்த வினாக்களுக்கு நாங்க ஆன்சர் அளிக்கிற முறை என்னன்னு சொன்னா 5 நிறங்கள் வந்த அவ்வளவத்தையும் கூட்டி போட்டு 4ஆல பிரிக்கணும். 5ஆல 4ஆல பிரிக்கணும். 4 நிறங்கள் தந்தா 3ஆல பிரிக்கணும். என்னத்த தந்த நம்பரை எல்லாம் கூட்டி போட்டு 3ஆல பிரிக்கணும். சரியா? ரைட். இப்ப இங்க வந்து இப்ப இங்க என்னிடம் உள்ள புத்தகங்கள் 5ஐ தவிர ஏனையவை தமிழ் புத்தகம். 5 தவிர ஏனையவை தமிழ். சரியா? இது நாங்க எழுதினாத்தான் நாங்க ஆன்சர் சிட்டியா கண்டுபிடிக்கலாம். மனசால பார்த்து கண்டுபிடிக்கலாம். சரியா? 5 தவிர ஏனையவை தமிழ் புத்தகங்கள், 6 தவிர ஏனையவை கணித புத்தகங்கள், அடுத்தது 7 தவிர ஏனையவை ஆங்கில புத்தகங்கள். இப்ப எனக்கிட்ட இருக்கிறது எத்தனை புத்தகம் என்று கேட்காங்க. சரியா? என்கிட்ட இருக்கிற எத்தனை புத்தகம். அப்ப இதுக்கு நாங்க ஆன்சர் எடுக்கிறேன்டா இந்த நம்பர் எல்லாம் வருதுதானே, இந்த நம்பரை எல்லாம் நாங்க கூட்டணும். கூட்டி நம்ம சொன்னா 7 6 13 5 18. இந்த 18 3 புத்தகம் என்றா 2ஆல பிரிக்கணும். 1 கழிச்சு 2ஆல. சரி, அப்ப 6 புத்தகம் தந்திருந்தா எத்தனையால? 5ஆலயா என்று கேட்டா ஓம் 5ஆல தான். என்ன இல்ல 1 கழிச்சு விட்டா 6க்கு 3க்கு 5 தானே, 5ஆல பிரிக்கணும். அப்ப 15 புத்தகம் தந்தா 15ஆல பிரிக்கலாமா? இல்ல. அப்ப என்னத்தால எத்தனையால பிரிக்கணும்? 14ஆல பிரிக்கணும். அப்ப இன்னும் ஒன்று ஆத்திக்கு 7 புத்தகம் தந்திருக்குது. அதுல டோட்டல்
100 சொன்னா அந்த 100 எத்தனையால பிரிக்கணும்? 7 புத்தகங்கள் தந்திருக்கிறாங்க தமிழ் இப்படின்னு சொல்லி போட்டு. அப்ப மொத்தம் 100 இப்படி நம்பர் வாரது 7 தவிர 6 தவிர 10 தவிர வந்து வாரது மொத்தமா கூட்டினா 100. அதை எத்தனையால பிரிக்கணும்? 7 புத்தகம் தந்தா 6ஆல பிரிக்கணும். சரியா? ரைட். 10 புத்தகம் தந்தா 9ஆல பிரிக்கணும். இங்க வந்து 3 புத்தகங்கள் தரப்பட்டிருக்குது. ஆகவே 2ஆல நாங்க பிரிக்கணும். அப்ப 18 நாங்க 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா 9 வரும். இது என்ன 9? இவர்கிட்ட இருக்கிற மொத்த புத்தகமே 9 தான். அது எப்படி வரும் என்று கேட்டா, இவர்கிட்ட 9 புத்தகம் தான் மொத்தம் இருக்குது. அதுல 5 தவிர மிச்சம் தமிழ். 5 தவிர மிச்சம் தமிழ். அப்ப 9ல இருந்து இந்த 5 கழிச்சு விட்டீங்களா 4 தமிழ் புத்தகம். சரியா? 4 தமிழ் புத்தகம். இந்த 9ல இருந்து இந்த 6 கழிச்சு விட்டா 9ல இருந்து 6 கழிச்சா 3 புத்தகம் கணித புத்தகம். இந்த 9ல இருந்து இந்த 7 கழிச்சு விட்டீங்களா 2 புத்தகம் ஆங்கில புத்தகம். சரியா? அப்ப எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. சரியா? 4 3 7 2 9. இப்ப மொத்தம் 9 புத்தகம் இன்னைக்கு. இது ஒவ்வொன்றும் சரி. இப்ப தமிழ் புத்தகம் எத்தனை? சும்மா கேட்கிறோம். தமிழ் புத்தகம் எத்தனை? 4. ஆங்கில புத்தகம் எத்தனை? 2. சரி, ஆங்கில புத்தகம் 2. கணித புத்தகம் எத்தனை? 3. விளங்குதா? சரியா? அப்ப இதுல உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த கேள்வியோட ஆன்சர் 18 இல்ல 18 மொத்தம். நீங்க 18 நீங்க 2 3 புத்தகம் மட்டும் 2ஆல பிரிச்சா 9 வரும். ரைட். 8வது கேள்வி, மினாங்காவில் அருகில் உள்ள கண்ணாடி பந்துகளில் 9ஐ தவிர ஏனையவை சிவப்பு, 8ஐ தவிர ஏனையவை நீலம், 7ஐ தவிர ஏனையவை மஞ்சள், 6ஐ தவிர ஏனையவை ஊதா. அவரிடம் உள்ள கண்ணாடி பந்துகளில் மொத்தம் எத்தனை என்று கேட்டிருக்குது. சரியா? அப்ப பாருங்க, இதுக்கு நாங்க ஆன்சர் செய்ய போனா வாசிப்பம். 9ஐ தவிர ஏனையவை சிவப்பு. 9 தவிர ஏனையவை சிவப்பு. அடுத்தது 8 தவிர ஏனையவை நீலம். அடுத்தது 7 தவிர ஏனையவை மஞ்சள். 6 தவிர ஏனையவை ஊதா என்று சொல்லப்பட்டி. 6 தவிர ஏனையவை ஊதா என்று சொல்லப்பட்டி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்டுக்கு யாரு சொல்லுவீங்க இப்படித்தான் செய்யறேன். இது இப்படித்தான் செய்யற சொல்லு. ஃபர்ஸ்டுக்கு சொல்றாரு இவ்வளவுத்தையும் கூட்டுட்டான். சரியண்டாக அவ்வளவுத்தையும் கூட்டுட்டான். அவ்வளவுத்தையும் கூட்டினா 9 மஞ்சு 9 மாறும் 15. இது 15 15 15 30. சரி, கூட்டியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? 4ஆல பிரிக்கணும். அப்படித்தானே? 4ஆல பிரிக்கிறா 3ஆல பிரிக்கிறியா? கையில காட்டுங்க. 3ஆல பிரிக்கணும். ரைட், வெரி குட். அப்ப 30 3ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 10. இது என்ன? யார் சொல்லுவீங்க? அது என்ன? கண்ணாடி பந்து. சரியா? கண்ணாடி பந்து, அதாவது கொண்டு வச்சிருக்காரு. எத்தனை கொண்டு? 10 கொண்டு. அப்ப 30 வந்த 30 வந்த அது அங்க கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அவன் தந்த தரவு. சரியா? அப்ப அவன்கிட்ட எத்தனை கண்ணாடி பந்து இருக்கு? எத்தனை கொண்டு இருக்கு? 10 தான். சரி, அப்ப 10 தான் இருக்கு. அப்ப சிவப்பு கலர் எத்தனை? சிவப்பு கலர் எத்தனை? 1. ஏன் இந்த சிவப்பு இருக்குதா? 9 தவிர மத்த எல்லாம் சிவப்பு. அப்ப 10ல இருந்து இந்த 9 போனா 1 சிவப்பு. நீலம் எத்தனை? 2. நீலம் கையில காட்டுங்க. நீலம் 10ல இருந்து இந்த 8 கழிச்சா 2.
மஞ்சள் எத்தனை 3, ஊதா 4. இப்ப இவ்வளவு கூட்டினா 10 வருமா? வரும். 4 3 7 3 7 9 10 வருகிறது. ஆகவே ஒவ்வொன்றும் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் அடுத்தது கட்டிக்கிறாங்க. சரியா? அப்ப அந்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க? அவ்வளவு கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சரியா? கேள்வி எத்தனைன்னு கேட்டிருக்குது 10. ஆனா அடுத்த கேள்வியில ஒவ்வொன்றும் எத்தனைன்னு கேட்டி. 9வது கேள்வியில ஒவ்வொன்றும் எத்தனைன்னு கேட்டி. சரியா? அப்ப நாங்க கண்டுபிடிக்கிற முறையையும் படிச்சுக்கொள்ளணும். பெட்டி ஒன்றில் நிரப்பு ஏனைகள் தரப்பட்டுள்ளன. 4 தவிர ஏனையவை நீலம், 6 தவிர ஏனையவை சிவப்பு, 8 தவிர ஏனையவை கருப்பு. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இதை அப்படியே பார்த்து விட்டிருக்காம இந்த நான் எழுதின மாதிரி நீங்க எழுதினீங்களா சொல்லிட்டு ஆன்சர் எடுப்பீங்க. எழுதாம மனசால பார்த்தீங்களா இடையில மாறினாலும் 5 3 எல்லாம் முதல் 2வது விடையும் 3வது விடையும் ஒரே மாதிரி. அப்ப நீங்க மார்க்கரி அடிச்சிடுவீங்க. அப்ப நாங்க எப்படி எழுதுற என்று சொன்னா 4 தவிர ஏனையவை நீலம், அடுத்தது 6 தவிர ஏனையவை சிவப்பு, அடுத்தது 8 தவிர ஏனையவை கருப்பு. சரி, இப்ப அவ்வளவுதானே சந்திரிக்குது. எத்தனை ஆளை பிரிக்கணும்? ஏண்டா எத்தனை ஆள? 3 ஆளையா? எத்தனை ஆளு? 2 ஆளு. அப்ப 8 6 14 4 18. அப்ப 18 2 ஆள பிரிச்சா விட 9. அப்ப மொத்தம் இருக்கிறது என்னட்ட 9 தான். அப்ப அந்த 9ல 4 போனா நீலம் வந்து எனக்கிட்ட எத்தனைண்டா 5. சிவப்பு எத்தனை வரும்? இந்த 9ல இந்த 6 போனா சிவப்பு வந்து 3. இந்த 9ல 8 போனா கருப்பு வந்து 1. அப்ப இந்த விடை எங்க இருக்கு என்று கேட்டா 2வது விடை. சரியா? சரி, அடுத்த 10வது கேள்வி. 10வது கேள்வி 2023ஆம் ஆண்டிலிருந்து அடிக்கடி வர கேள்வி. அதுக்கு முன்ன இப்படி எல்லாம் கேள்வி போடல. சரியா? 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்ததுக்கு பிறகுதான் இந்த மாதிரி கேள்வி போடுறாங்க. அப்ப இதுக்கு நாங்க செய்கிற முறைகள் சரியா, அதை மேல தரப்பட்டதை அப்படியே வச்சு எழுதினோம்டா வடிவா நாங்க ஆன்சர் எடுக்கலாம். அதுக்கு நாங்க எப்படி தரவை எழுதுற என்று சொன்னா கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்துல சிவப்பு வந்து 18. அப்ப ஒவ்வொரு நிறத்தையும் நாங்க பெஸ்டுக்கு கேள்வி செய்யக்குள்ள ஒவ்வொரு நிறத்தையும் பென்சிலால மார்க் பண்ணி போட்டு பெஸ்டுக்கு அந்த நிறங்களை குறைங்க. சரியா? சிவப்பு வந்து 18, அடுத்தது மஞ்சள் 15, மஞ்சள் 15, அடுத்தது வந்து வெள்ளை 13, வெள்ளை 13, அடுத்தது கருப்பு வந்து 8. ஒரு தடவையில அப்ப நீங்க நம்மட இதை வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் கலக்காம இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம டவுன் அடிக்கும். இது கீழே நம்ம குறிக்க வரும். சரியா? அப்ப கலக்காம இருக்கிறதுக்கு ரவுண்ட் பண்றோம். ஒரு தடவைக்கு 4 சிவப்பா? ஒரு தடவையில் எடுக்க போறாருண்டா 4 சிவப்பு, அடுத்தது 3 மஞ்சள், அடுத்தது 2 வெள்ளை, அடுத்தது 1 கருப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், சில கேள்விகள்ல கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம செய்ய போகக்குள்ள சில கேள்விகள்ல இதை தரவ ஓடரா தந்து போட்டு எடுக்கிற பந்துகளை சிவப்பு பெஸ்டுக்கு சொல்லி அடுத்தது கருப்பை 2வது சொல்லுவான். அப்ப நாங்க சிவப்பு மஞ்சள் கீழே கருப்பை போடல, ஒன்று போடப்படா. அங்க சொல்ற ஓடருக்கு நாங்க குறிக்கணும். ஆனா இந்த கேள்வியில ஓடர் சில கேள்விகள்ல சரியா மாறி சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். அதாவது சிவப்பு 4 பந்துகளும் கருப்பு 1 பந்துகளும் என்று சொல்லக்குள்ள இதுக்கு நாங்க 1 குறிச்சிடுவோம். ஏன்னா ஓடருக்கு அதான் நீ வருது, ஓடருக்கு ஒன்னோட குறிச்சு போயிடுவோம். அப்ப இவிடத்தை கருப்பு உண்டா, இது கருப்பா இல்ல, அப்ப கருப்பு இங்க. சரியா? அடுத்தது வந்து வெள்ளை 3, அப்ப இங்க வெள்ளை 3, 2 பந்துகளும், அடுத்தது மஞ்சள் 3 பந்துகளும். இப்படி என்னண்டா
ஒவ்வொரு தடவையில கொஞ்சம் கொஞ்சம் இதுக்குள்ள பாஸ்கெட்டுக்குள்ள இது மொத்தம் சிவப்பு இருக்குது, இதுல இருக்குது, இதுல பாஸ்கெட்டுக்குள்ள மஞ்சள் பாஸ்கெட்டுக்குள்ள 15, அடுத்த இதுக்குள்ள 13, அடுத்த இது ஒவ்வொரு குவளை ஜொக்குக்குள்ள வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைம்லயும் நீங்க எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா 4 இதுல எடுக்கணும், இதுல 3 எடுக்கணும், இதுல 2 எடுக்கணும், இதுல எடுக்கணும், 1 எடுக்கணும். இப்படி எடுத்த பிறகு எத்தனை மிஞ்சும் என்று கேட்கிற இந்த கேள்வி. இப்படி நீங்க எத்தனை தடவை எடுக்கலாம் இன்னொரு கேள்வி இருக்கு. சரியா? அடுத்தது நீங்க எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு கருப்பும் வெள்ளையும் எத்தனை இருக்குங்கிற இன்னொரு கேள்வி. எல்லாம் கேட்காம அந்த குறிப்பிட்ட ஒரு நிறங்களை மட்டும் கேட்கிற இன்னொரு கேள்வியில இருக்கு. சரியா? அப்ப நான் எல்லா கேள்வியையும் போடல, விளங்கப்படுத்தக்குள்ளே சொல்லி போறேன். எப்படி கேள்விகள்? இந்த கேள்வியில கேட்டிருக்கிறது கடைசியா லாஸ்டா எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு என்று கேட்டிருக்கு. சரியா? இன்னும் 2 இடத்துல சில கேள்விகள் இருக்குது. நீங்க இப்படி எடுக்கக்குள்ள நீங்க எத்தனை தரம் எடுக்கலாம், எத்தனை தடவைகள் எடுக்கலாம், பேலன்ஸ கேட்கல, தடவைகளை கேட்கிறாங்க. ரைட்டா? சரி, இன்னும் இடத்துல ஒரு 2 கேள்வி இருக்குது. அது நீங்க எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியா சிவப்பையும் வெள்ளையும் கூட்டினா எத்தனை கலர் வரும், எத்தனை பந்துகள் வரும், அவ்வளவுத்தையும் கேட்காம 2 குறிப்பிட்டு. ரைட், இப்ப நாம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம் 4 3 2 1. ரைட், மிச்சம் மிதிக்கு தானே 18ல 4 3 இன்னும் எடுக்கலாம் தானே. சரியா? ரெண்டாவது தரம் எடுக்கிறேன் 4 3 2 1. இதை குறைச்செடுக்கலாமா? குறைச்செடுக்கலாமா? இல்ல, அவங்க இப்படித்தான் எடுன்னு சொல்லிக்காங்க. அப்ப நாங்க அதே மாதிரி எடுக்கணும். ரைட், இப்ப இன்னும் ஒரு தரம் எடுக்கலாம். சரியா? எப்படி? 4 3 2 1. இன்னொரு தரம் எடுக்கலாமா? அதை எப்படி செக் பண்றேன்? இன்னொரு தரம் எடுக்கலாமா எப்படி செக் பண்றேன்? இதை கூட்டுவோம் 12, இங்க 18. அப்ப எத்தனை இருக்கும் மிச்சமா? 4 4 நாளா 3 தரம் எடுத்துட்டேன். 12 வந்துட்டு. இப்ப 18க்குள்ள 12 போனா இன்னும் அதுக்குள்ள 6 இருக்கும் தானே. 6ல 4 எடுக்க இயலாதா? எடுக்கலாம். அப்ப 6ல 4 எடுக்க வேண்டாம், ஒரு 4 எடுக்கலாம். இதுல 9 அடுபட்டி, அதுக்குள்ள 6 வைக்கும், அதுல இன்னும் 3 எடுக்கலாம். இதுல 13ல 6 தான் எடுத்திருக்கோம். அப்ப இன்னும் 2 எடுக்கலாம். இதுல நான் 1 எடுக்கலாம். சரி, இன்னும் ஒரு தரம் எடுக்கலாமா என்று பார்த்தா எடுக்கிற 2 போறாரு. 4 குறைஞ்சு போட்டு பாக்காரு. 4 4 8 4 12 16. இங்க 18 தான், 4 எடுக்கல. அப்ப இதோட கட். ஏன் மத்ததுல எடுக்கலாம் தானடாப்பா, அதுல எடுண்டாப்பா. நீ என்ன சொன்ன? இந்த ஓர்டருக்கு எடுக்கணும். அப்ப மத்தது இருந்தாலும் இது 4 எடுக்க இயலாது, அதனால மத்தது ஒன்றுமே எடுக்க இயலாம். சரியா? சொல்ற ஓர்டருக்கு தான் எடுக்கணும். அப்ப அப்ப இதெல்லாம் எடுக்க இயலாதா? இல்ல, எடுக்க இயலா. அப்ப எத்தனை மிஞ்சும்? 4ல 4 போனா இது 4 மிஞ்சும். அடுத்தது இது மொத்தம் 8, 13ல 8 போனா 5 மிஞ்சும். இது 15, இது 15ல எத்தனை மொத்தம் எடுத்திருக்கேன்டா? 3 6 9 12. அப்ப 15ல 12 கழிச்சா 3 மிஞ்சும். இது 18 மொத்தம் 16 இவ்வளவு, அதை கழிச்சா 2 மிஞ்சும். சரி, இப்ப கேட்டிருக்கிறது. சரியா? நான் வாயில கேட்கிறேன் ஒவ்வொரு கேள்வியா, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஹனுஸ்னிதின், எத்தனை தடவை எடுக்கலாம்? இந்த ஒழுங்கு முறையில நீங்க எத்தனை தடவை எடுக்கலாம்? 4 தடவை. இப்படி 1 2 3 4 தடவை தான் நாங்க எடுக்கலாம். சரி, அடுத்தது ஆகிப், இந்த ஒழுங்கு முறையில நீங்க எடுக்கக்குள்ள மஞ்சள் நிறமும் கருப்பு நிறமும் மீதி எத்தனை? மஞ்சள் நிறத்திலையும் கருப்பு நிறத்திலையும் வரக்கூடிய மீதிகள் எத்தனை? 7 சார். 7. ஓகே, வெரி குட். அடுத்தது ஆய், இப்படி நீங்க எடுக்கக்குள்ள, சரியா, எடுக்கக்குள்ள வரக்கூடிய மொத்த மீதிகள் எத்தனை?
சார் கிளியர் இல்ல சார் கேள்வி விளங்க இல்லையா? கிளியர் இல்ல அதாவது இப்ப நீங்க ஒவ்வொரு தடவை அடுத்ததுக்கு பிறகு மீதியா உங்களுக்கு எடுக்க முடியாம இருக்கிற நிறப்பந்துகள் எத்தனை? 14 14. ஓகே, வெரி குட். ரைட், ருஹை. ருஹை, ஓ இந்த தடவையில நீங்க இந்த ஒழுங்கின்படி எடுத்த வெள்ளை நிற பந்துகள் எத்தனை? 8 குறிப்பிட்ட 8. வெரி குட். எப்படி வெள்ளை எத்தனை தரம் எடுத்தீங்க? 4 தரம். எத்தனை படி எடுத்தீங்க? 2. அப்ப எத்தனை எடுத்தீங்க? 2 8 எடுத்திருக்கோம். சரியா? பெருக்கணும் விளங்குதா? ஹன்சா, ஹன்சா விளங்கிட்டா? ஓம் சார் ரைட், ஓகே. ஆன்சர் நான் தந்தது அவ்வளவும் சரிங்கிறார்கள்.